இந்த நாகனை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். ஆனா இந்த நாகன்தான் ஒரு முழு கிராமத்தையே காப்பாத்துனான். இந்த கதை முடியும் வர பாருங்க, ஒரு அழகான பாடம் உங்களுக்காக காத்திருக்குது. மலைகள் சூழ்ந்த ஒரு மர்மமான இடத்துல தனியா வாழ்ந்தான் ஒரு பெரிய நாகன். அவனுக்கு தீ உமிழ தெரியும், அவனுக்கு பறக்கவும் தெரியும். ஆனா அவன் யாரையும் காயப்படுத்தல. மக்கள் அவனை தவறா நினைச்சாங்க, அவன் ஆபத்தானவன்னு. அத கேட்டு நாகனின் மனசு ரொம்ப வலிச்சது. ஒரு நாள் கீழே இருந்த கிராமத்துல பெரிய புயல். மரங்கள் விழுந்து வழிகள் அடைஞ்சிட்டு. மக்கள் உதவி கேட்டு அலறினாங்க. அந்த சத்தத்தை மலை மேலிருந்து நாகன் கேட்டான். நாகன் யோசிச்சான், என்ன பயப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணலாமா? அவர்கள் புரிஞ்சிக்கலேன்னாலும் நான் நல்லதைத்தான் பண்ணுவே. அவனோட மனசு ஒரு முடிவெடுத்துச்சு. நாகன் பறந்து வந்தான். மக்கள் பயந்து ஓடுனாங்க. ஆனா நாகன் தன் தீயால் விழுந்த மரங்களை எரிச்சு வழியே திறந்தான். பெரிய கற்களை நகர்த்தி கிராமத்தை காப்பாத்துனான். மெதுவா மக்கள் புரிஞ்சாங்க, அவன் நம்ம எதிரி இல்ல, நம்ம பாதுகாவலன். ஒரு சின்ன குழந்தை பயமில்லாம நாகனுக்கு கையசைச்சது. அந்த நிமிஷம் நாகனின் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. அவனுக்கு முதல் முறையா நம்பிக்கை கிடைச்சது. அந்த நாளுக்குப் பிறகு நாகன் கிராமத்தின் காவலனானா. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது, தோற்றம் பயமாயிருந்தாலும் மனசு நல்லதா இருக்கலாம். நல்ல மனசுதான் உண்மையான சக்தி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நல்ல நல்ல அனிமேஷன்